கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படு பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென், அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாகிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாகிறார். ஒரு சில மனிதர்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவர்களை மீறி நாம் எதையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை அடிமைகளை போல நடத்தி கொண்டிருக்கலாம். அவள் சொல்கிறதை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கென்று ஒரு தரிசனம் இருக்கும், நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். அதை நோக்கி செல்லக்கூடாதபடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை அழுத்தி கொண்டிருப்பார்கள், நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். எகிப்து தேசத்தில் கூட நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் சுதந்திரமாய் வாழ முடியாத ஒரு நிலைமை, ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட்ட நிலைமை. ஒவ்வொரு நாளும் எகிப்து ராஜா அவரை ஒடுக்கி கொண்டிருந்தான். கர்த்தருடைய கண்களிலே அவர் இரக்கமும் கிருபையும் கிடைத்தது. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராகிறார். ஒரு சில பழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு சில மனிதர்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நமக்கென்று வைத்திருக்கிற கானானுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிற தேவன். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நம்மை நுழைய செய்கிற தேவன். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கென்று ஏற்படுத்தின, நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாய் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்திருக்கும் போது, விசுவாசிக்கும் போது, நம்பும்போது, அப்பா, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை எப்போது விடுவிப்பீர்? உண்மையை நோக்கி பார்க்கிறேன், உண்மையை நம்புகிறேன். அப்பா, நீர் என்னை விடுவிப்பீர் என்பதை விசுவாசித்து உமது நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற வேளையில உங்களை நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். இந்த நாளிலும் கூட நீங்கள் வேலை ஸ்தலங்களிலே அடிமைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு சில பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு சில மனிதர்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை உயர் அதிகாரிகள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு கானானை வைத்திருக்கிறார். அந்த கானானுக்குள்ளாய் நீங்கள் நிச்சயமாய் பிரவேசிப்பீர்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்களை பிரவேசிக்க செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் சந்தித்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க கிருபை தருவீராக. இந்த ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புவீராக. அடிமைத்தனத்திலிருந்து நான் உயர்வை காண கிருபை கொடுப்பீராகப்பா. உண்மையை நம்புகிறேன், நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். உன் நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து விடுவித்து ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.